ஆரம்பத்திலே அருண்மணி ராஜ்குமார் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு உண்மையை சொன்னார்கள். உண்மை நடந்து செல்கின்ற பொழுது போய் ஓடி சென்று விடும் என்றது இன்றைய காலகட்டத்தில் அரசியல் ரீதியில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. ஊடகங்கள் என்ற வகையில் உண்மையான ஊடகங்கள் நிதானமாக சமநிலையோடு செய்திகளை சொன்னாலும் இந்த மொபைல் ஃபோன்களை வச்சுக்கொண்டு 100% பேர் ஓடிக்கொண்டு பிரசாரம் செய்கிறவர்களை நாங்கள் மிக சிரமமாக சந்திக்கிறோம். அவர்கள் நாங்கள் சொல்வதற்கு முன்னாலே தங்களுடைய கால்களை, கைகளை, காதுகளை ஒட்டி பல விடயங்களை மக்கள் மத்தியிலே சொல்கிறார்கள். அது எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களுக்கும் மக்களுடைய செயல்பாட்டிலே சில ஐயுறவை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களும் பரப்பப்படுகின்றன. ஆகவே மக்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், கட்சி என்ன செய்கிறது, கொள்கை ரீதியாக என்ன செய்கிறது என்ற சில விடயங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஊடகமாக இந்த அலுவலகங்கள் இருத்தல் வேண்டும். பொதுவாக இந்த அலுவலகங்களை குறைகள் அலுவலகங்கள் என்று கூறுகிறார்கள். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இந்த அலுவலகங்கள் தனியே மக்களுடைய குறை கேட்பதற்காக மட்டும் இருக்க முடியாது. உண்மையாக இப்போது அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய எங்களுடைய பிரச்சனை என்னவென்றால், சில கோட்பாடுகளை, சில கொள்கைகளை தலைமையில் எடுக்கின்ற பொழுது அதனுடைய தாக்கங்கள் மக்களை சென்றடைவதில்லை. அதே நேரம் நாங்கள் சில கொள்கைகளை எடுக்கின்ற பொழுது, அல்லது முன்னெடுக்கின்ற பொழுது அதனுடைய உள்ளீடுகள் பெரிய அளவிலே மக்களுடையதாக இருக்கிறது இல்லை. சில சமயங்களிலே நாங்கள் சிந்திக்காதவற்றை மக்கள் சிந்தித்து அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டால் அது தலைமையை வந்தடைவதில்லை. ஆகவே எங்களுடைய கொள்கை வகுப்புகளிலே மக்களுடைய கருத்து உள்ளீடுகள் மிக முக்கியமானவை. ஆகவே இந்த தொடர்பாடல் என்பது ஒரு இருவழி பயணம். அந்த இலக்கை இந்த தொடர்பு அலுவலகங்கள் பூர்த்தி செய்யும் என்று நான் நம்புகிறேன். அதாவது ஒரு நல்ல நாளிலே தமிழரசு கட்சி வீழ்ந்தாலும் எழுந்து நிற்கும், நிலைத்திருக்கிறது, மக்களோடு மக்களாக இருந்திருக்கிறது. கொள்கை வகுப்பு என்ற வகைகளை நான் பல இடங்களில் இப்பொழுது கூட என்னுடைய இல்லத்திலிருந்து இங்கே வர்ற பொழுது எனக்கு ஒரு விடயம் ஆழமாக தாக்கமாக இருந்தது. நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதில் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கும். ஒரு கருத்தை சொல்கிற பொழுது பிரெயின் ஸ்டார்மிங் என்று சொல்வார்கள். சிந்தனையை விட்டு மக்களுடைய சிந்தனைக்காக அதை பகிர்ந்து கொள்கிற பொழுது அவருடைய நன்மை தீமைகளை தலைமை தெரிந்து கொள்ள முடியும். வலிகாமம் கிழக்கு என்பது ஒரு செம்மண் பிரதேசம், பிரதானமாக ஒரு விவசாய பிரதேசம். யாழ்ப்பாண மாவட்டம் இந்த மண்ணினுடைய விவசாய உற்பத்திகளை எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு மண்ணாக, ஒரு பிரதேசமாக காலாதி காலமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவை எல்லாமே சீமந்த கட்டடங்களாக மாறுகிற பொழுது ஒருவேளை அநேகமாக அண்மை காலத்தில் முழுமையாக நாங்கள் அமுல்யை நம்பி இருக்க போகிறோமா என்ற கேள்வியை கேட்க வேண்டிய நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். மாற்று சிந்தனைகள் இங்கே தேவைப்படுகிறது. ஒரு விவசாய நிலப்பாவனையினுடைய
மதிப்பீடுகள் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த விடயம் சம்பந்தமாக மக்களுடைய கருத்தை கேட்டுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. திருவண்ணாமலையில் பேசுகிறார்கள், குளத்தில் பேசுகிறார்கள், யாழ்ப்பாணத்தில் பேசுகிறார்கள், எல்லாரும் பேசுகிறார்கள். நாங்கள் எல்லா இடம் போகிறோம். அது உங்களுக்கு சொல்ல நாங்கள் எல்லாம் போகிறோம். உண்மையிலே மிக முக்கியமாக தமிழ் சட்டத்தரணிகளுடைய அமைப்பு, அரசியல் அமைப்பு சம்பந்தமாக ஒரு அழைப்புகள் அனுப்பியது எனக்கு கிடைத்தது. எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் கிடைத்தது. உண்மையாகவே எனக்கு தனிப்பட்ட முறையில் அதில் பங்கெடுக்கக்கூடிய வசதியிலும் இருந்த காரணத்தினால, ஆனால் நான் சொன்னேன் எங்களுடைய ஒரு ஆள் வந்தால் போகும், மிக பொதுச் செயலாளர் கலந்து கொண்டால் போகும், தேவைப்பட்டால் நான் கடைசியில் சேர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்கேன். எங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய தாக்கல் 5-6 பேர் வேணும்னு சொன்னால் அறிவில்லைங்கிறது தான் ஒன்று. ஒரு ஆள் காணும், நீங்கள் பேசுங்கள், இறுதிக்கு வந்தால் நிலைமை பூர்த்தியானால் கட்சித் தலைவர் என்ற முறையில் நான் சேர்த்து கொண்டேன். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே, தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது அவர் ஆங்கிலத்தில் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் சொன்னார். அது கூட்டுறவு, கூட்டாண்மை என்ற சொல் வகத்துக்குள் அது அடங்கும். அதுதான் எங்களுடைய அடிப்படையான கோட்பாடு. கூட்டுறவு, கூட்டாண்மை என்பதுதான் எங்களுடைய இணைப்பாட்சி, சமஷ்டி ஆட்சி, சமஷ்டி கொள்கை என்ற வகையிலே அதை நாங்கள் தெளிவாகவே சந்தேகம் இல்லாமல் கடைப்பிடிக்கிறோம். அதில் தெளிவாக இருக்கிறோம், பலமாக இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆகவே எந்த அரசியல் அமைப்பு வந்தாலும் அந்த அடிப்படை கோட்பாட்டை நாங்கள் வலியுறுத்துவோம். எல்லா இடமும் வலியுறுத்துவோம். அது வெல்லும், வெல்லாமல் போகும். ஆனால் எங்களுடைய நிலையை நாங்கள் நிலைப்பாடாக சொல்வோம் என்று சொல்லி எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கட்சி ஒரு தொய்வு நிலையிலே பாராளுமன்ற தேர்தலில் இருந்தாலும் கூட கட்சியை நிமிரச் செய்வதிலே உள்ளூராட்சி மன்றங்களினுடைய உறுப்பினர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. அந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய பங்களிப்பு காரணமாக நாங்கள் இப்பொழுது தமிழரசு கட்சி மீண்டும் நிமிர்ந்து நிற்கிறது. ஆனால் இது போதாது. மக்கள் தொடர்பாடு மேலும் வலுவடைய வேண்டும். இப்படியான கிராமங்களிலே மக்களோடு மக்களாக உள்ளூராட்சி உறுப்பினர்கள் நிற்க வேண்டும். தேவைப்படுகிற பொழுது கொள்கை விளக்கமும் மக்களுடைய கொள்கை சார்ந்த அபிப்பிராயங்களையும் அறிய நாங்கள் விரும்புகிறோம். அந்த வகையிலே நானும் பொதுச் செயலாளரும் அந்த விடயங்களிலே சமூகம் அளித்து உங்களோடு பங்கு கொள்வோம் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி எல்லோரும் கட்சி சார்ந்து தலைவர் என்ற முறையில் நன்றியையும் சொல்லி பிரசன்னமாக இருக்கிற எல்லோருக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் நன்றியையும் செய்கிறேன். இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றதை வலியுறுத்தி கூறி விடப்படுகின்றேன். நன்றி, வணக்கம்.